ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராஃபு. இப்போ நீங்கள் வந்து சண்டே ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறீங்க. கிச்சனே அலங்கோலமாக இருக்குது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரில. டொமேட்டோ ஆனியன் தான் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ ஃபிஷ்ஷை வந்து உப்பு காரெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், முதல்ல ஒரு எக் எடுத்துக்கிறேன். எக்கில் ஒயிட் மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை, இதுக்குதான் ஒரு ட்ரிக் இருக்கணும். என்ன ட்ரிக் இருக்கணும்? ப்ராக்டிஸ் இருக்கணும். இந்த ஒயிட் மட்டும் இருக்குது. ஒயிட் மட்டும் எடுத்துட்டேன்னா ப்ராக்டிஸ் இருக்கா? இருக்கு. ட்ரிக் இருக்கா எனக்கு? இருக்கு. 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கல நான். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நான். லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லெமன் வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து பிரிஞ்சு சேர்த்துக்கலாம். இல்லை, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை, மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மேக்னேட் பண்ணி வைக்கணுமா? ஆமாடா, இந்த வச்சுட்டேன்னா இது வந்து ஒரு 2 to 3 hours அப்படியே ஊறுச்சுன்னா செம்மையா இருக்கும் மசாலாலாம். மசாலா ஊறி போய் ஆமா ஆமா. இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃபிஷ் இது? இது வந்து ஷீலா மீன். மிக்ஸ் பண்ணிட்டீங்க? அவ்வளோதான்டா, மிக்ஸ் பண்ணியாச்சுடா. இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுருவோம், சரியா? இன்னைக்கு ஆரம்பமே அமக்கலமா நாங்க ஃபிஷ் மேரினேஷன் பண்ணி வச்சதுமே பவர் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்டே பார்த்தீங்கன்னா, இருட்டுல தான் செஞ்சு ஷூட் பண்ணி சாப்பிட்டோம். பாஸ்தா ஆக்சுவலா செய்திருந்தேன் ஷார்ட்ஸ்க்காக. அத நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா அதையும் நெக்ஸ்ட் பிரியாணி தான் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 12:30 ஆயிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே. நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து அரிசிய ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான தண்ணியும் அளந்து வச்சுட்டேன். நான் அரிசி வந்து ஒரு 1 கேஜி அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல நெய், எண்ணெயெல்லாம் விட்டுட்டு, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் ஆனியனும் கட் பண்ணி வச்சிருந்தேன் முன்னாடியே நானு. அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 கேஜி அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்ன பேன்ல பண்றேனேன்னு பார்க்காதீங்க. எனக்கு வந்து குக்கர் வந்து சைஸ் பெருசு குக்கர்ல தான் பண்ணி ஆகணும் 1 கேஜின்றதுனால. ஸோ தட் எனக்கு வந்து கிச்சனுக்கும் எனக்கும் ஹைட் அதிகமா இருக்கிறதுனால, அத உள்ள விட்டு என்னால மிக்ஸ் பண்ண முடியாதுன்னுட்டு நான் பேன்லயே வச்சு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் குக்கர்ல மாத்திக்குவேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறேன். எதனாலன்னா, இந்த பிரியாணில வந்து மோஸ்ட்லி இந்த சிக்கன்ல மசாலாலாம் இறங்காது. அதுக்காக கொஞ்சம் முன்னாடியே இந்த மிளகாத்தூளு, உப்பு, அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம்லாம் வதங்குற வரைக்கும் ஊற வச்சோம்னா, அதுல கொஞ்சம் அந்த உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும். அதனால தான் வந்து. இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வதக்கியிருந்த வெங்காயமும் லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இன்னும் இது வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் சேஞ்ச் ஆகணும். அதுவரைக்கும் நடுவுல விட்டு, விட்டு நம்ம கலரிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் வந்து புதினா, கொத்தமல்லியே இந்த ஸ்டேஜ்லயே ஆட் பண்ணியிருக்கணும். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கணும். பட் மறந்துட்டு நான் தக்காளிய போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணேன். இதுல பெரிய காமெடி பச்சை மிளகா நான் இந்த ஸ்டேஜ்ல போடவே இல்ல. கடைசியா தான் போட்டேன். நான் தான் சொன்னேனே ஸ்டார்ட் பண்ணதே வந்து லேட்டா ஆனதுனால, ரொம்ப கொஞ்சம் டென்ஷனா தான் ப்ராசஸே போயிட்டு இருந்தது. அதுவும் டிஷ்ஷஸ் வேற கொஞ்சம் அதிகமா பண்ற மாரி இருந்தது. அதிலயே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பதட்டமே உண்டாயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வதங்குற கேப்ல மூடிய போட்டு விட்டுட்டு, பக்கத்திலேயே வந்து நான் இன்னொரு பேன வச்சு அ ப்ரான் கிரேவி பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னுட்டுன்னு அத ஆரம்பிச்சுட்டேன் நானு. இப்போ பக்கத்துல ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய விட்டுட்டு, ஆ கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பில மட்டும் போட்டுட்டேன் தாளிப்புக்கு. அதுக்கப்புறம் ஆனியன கட் பண்ணி, ஒரு 2 ஆனியன கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, நடுவுல பிரியாணியும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லன்னா அடி புடிச்சுரும்ல அது அப்டின்னுட்டுன்னு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அது தக்காளியும், வெங்காயமும் சாஃப்ட் ஆயி வரணும் வந்து. அதுக்குள்ளயே அப்புறம் வந்து ஒரு 2 தக்காளிய கட் பண்ணி அந்த ப்ரான்ல போட்டுடலான்ட்டு தக்காளிய கட் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே.
சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரான் கிரேவிய வ வ பார்த்துக்கிட்டே வந்து நம்மளுடைய பிரியாணியோட கிரேவியும் விட்டுறக்கூடாது. அதையும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா அது அடி பிடிச்சுருங்க. இங்க பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து சிக்கன ஆட் பண்ணிட்டேன். பட் இன்னும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும், தக்காளியும். பட் இன்னைக்கு பண்ணது வந்து ஒரு அரிபரி பிரியாணியா தான் முடிஞ்சது இன்னைக்கு. பட் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது வந்து எதுவும் சொல்ல முடியாது. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. இன்னும் கொஞ்சம் வந்து நிதானமா, பொறுமையா பண்ணா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருந்திருக்கும் அன்னைக்கு பிரியாணி பண்ணது. சரி ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மூடிய போட்டு வேக விட்டுட்டேன் நானு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரானோட கிரேவி பார்த்தீங்கன்னா, அதுவும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும், தனி மிளகாத்தூளும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு, இத நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா, ப்ரான் கிரேவிக்கு பல்லாக்கொட்டை ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா. ஸோ நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆ ஆக்சுவலா பல்லாக்கொட்டைய வந்து ஆல்ரெடி வேக வச்சு நாங்க தோலெல்லாம் உரிச்சு கட் பண்ணி வச்சுட்டோம். அத ஆட் பண்ணிட்டு, அது கூடவே ஒரு 1 கேஜி அளவுக்கு வந்து ப்ரான் எடுத்திருந்தோம். அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இது எல்லாத்தையும் போட்டதுமே வந்து பேன் வந்து எனக்கு பத்தவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் என்ன பண்ணேன், திருப்பி வேற பேன வந்து உடனே மாத்தி, அதுல போட்டு தான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பலாக்கொட்ட போட்டதுமே வந்து குவான்டிட்டி அதிகமா இருந்ததுனால, நான் என்ன பண்ணிட்டேன், காரம் கம்மியா இருக்க மாரி இருக்குன்ட்டுன்னு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுல. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெந்தா போதும். அதோட வந்து கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடும். நம்ம பிரியாணிக்கு பண்ணியிருந்த சிக்கனும் பார்த்தீங்கன்னா, ஆஃப் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து பேன்ல இருந்து குக்கர்ல மாத்திக்கிட்டேன் பாருங்க. குக்கரு நம்ம அதுக்குள்ள போய் பண்றதா எவ்வளவு நேரம் லேட் ஆயிருக்கும். அதான் பாருங்க. நானே எட்டிதான் பண்ணிட்டு இருக்கேன். இது பாருங்க. தெரியுதா? என்ன தெரிகிறது? ஏதோ தெரியுது. நான் தண்ணி ஆல்ரெடி வந்து சுட வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அத வந்து இப்ப ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1க்கு 1 1/4ன்ற அளவுல வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா கொதிச்சு வந்தோனே நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அந்த அரிசிய வந்து இதுல வந்து சேர்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரான் கிரேவியும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்ப இதுல வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளு, கருவேப்பிலையும் போட்டுட்டோம்னா, இது ஓவர். இத இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் முட்டை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். இந்த பிரியாணி இறக்கிட்டு தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ரைத்தா ஒண்ணு பண்ணணும். ரைத்தான்னா சனாக்கு வந்து பிரியாணி இறங்கவே இறங்காது. கண்டிப்பா ரைத்தா சாப்பிட்டே ஆகணும் பிரியாணிக்கு. அதனால அத ரெடி பண்ணணும் வந்து இப்போ. ஸோ நான் இப்ப முட்டை வந்து வேக போட்டுட்டேன் நானு. ஜூஸ் போட போறியாண்ணா? இல்லைங்க, இதோ பிரியாணிக்கு ஊத்தணும். லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுணும். வந்துருச்சு. பச்சை மிளகாவை பிகினிங்லயே போட்டிருக்கணும் friends. நான் இன்னைக்கு பவர் கட் ஆனதால ஒரே டென்ஷன்ல மறந்துட்டாதான் இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும். உப்பு வந்து உப்பு கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வந்து உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தண்ணியில வந்து இந்த இடத்துல டேஸ்ட் பண்ணும்போது உப்பு அப்படியே பயங்கரமா இருக்கும். பிரியாணி செய்யறவர் தான் சொல்றாரு அப்படி. ஆமா, பயங்கரமா இருக்கும். பயங்கரம். கொஞ்சம் கூட இருக்கணும் உப்பு வந்து. உப்பு எல்லாம் வந்து கரெக்டா இருக்குது. தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சு வரும்போது, நம்ம ஊற வச்சிருக்க அரிசிய வந்து இப்ப நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ரொம்ப கலக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா ஒரு மிக்ஸ் மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். அப்படி ரொம்ப கலந்தோம்னா அரிசி உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் தண்ணியும், அரிசியும் சரிசமமா வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து தம் போட்டுக்கலாம். அது இந்த மாதிரி சரிசமமா வரணும். அப்போ வந்து நம்ம தம்ம வந்து போடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தவாவ அடியில வச்சு, மீடியம் ஹீட்ல வச்சு அதுக்கப்புறம் தான் தம் போட்டேன். தம் போட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் மீடியம் ஹீட்லயே வச்சீங்கன்னா போதும். 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம நிறுத்தி விட்டுட்டோம்னா பிரியாணி ரெடி. அவ்வளோதான். ஃபைனலா வந்து நாங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தம்ம வந்து வேற ஸ்டவ்ல அந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு ஃபிஷ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவுல ரைத்தா, முட்டை அது எல்லாமே கம்ப்ளீட்டடு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓபன் பண்ண போறோம். பிரியாணி பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, டேஸ்ட்டும் சூப்பரா தான் இருந்தது. என்னதான் அவசர அவசரமா பிரியாணி பண்ணியிருந்தாலும் செம்மையா இருந்தது. சமையல்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சண்டே ஸ்பெஷலா லஞ்ச் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் கிரேவி, அப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் ஒரு பாயில்டு எக். இதோட எங்களோட லஞ்ச நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதோட நான் உங்கள நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். பாய்.